அனைவருக்கும் வணக்கம். ஆன்மீக செம்மல் புரட்சி தளபதி அண்ணன் வீபா ஜெயபிரதீப் அவர்களுடைய முகநூலில் நேற்றைய தினம் ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தார். அதில் பல அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டிருந்தார். தொண்டர்களிடத்தில் வேண்டுகோளும் விடுத்திருந்தார். கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் என்ன தவறு செய்தார்? எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் சொல்லட்டும், என்ன தவறு செஞ்சார் ஐயா ஓபிஎஸ் அவர்கள்? 2019 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு தோல்வியை சந்திக்கிறோம். அதற்கு பின்பு கட்சியை மீண்டும் கட்டமைக்க வேண்டும், புத்துணர்ச்சி ஊட்ட வேண்டும். அதற்கு வரக்கூடிய மாநிலங்களவை 2 உறுப்பினர் பதவியானது காலியாக இருக்கிறது. அதில் ஒன்றை இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் மற்றொன்றை ஆதி திராவிடர்களுக்கும் நம்ம கொடுக்கலாம். கொடுத்து அந்த சமுதாய வாக்குகளை அவர்களுடைய ஆதரவை நம்ம பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனைகள் சொன்னார். அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டாரா? கேட்கல. என்ன பண்ணாரு? தன்னுடைய ஆதரவாளரான CV சண்முகம் அவர்களுக்கு மாநிலங்களவை அந்த உறுப்பினர் சீட்டை கொடுத்தாரு. இன்னொன்று கழக ஒருங்கிணைப்பாளர்கள் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு ஜெயக்குமார்கிட்ட குத்தி விட்டாரு. இன்னைக்கு கட்சி அதால பாதாளத்தில் இருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமும் ஜெயக்குமார் அவர்கள் தான். அது வரலாறு நமக்கு தெரியும். ஏன்னா அவருக்கு அந்த மாநிலங்களவை உறுப்பினர் சீட்டு கிடைக்கின்ற ஒரே காரணத்துக்காக கட்சி ஒற்றை தலைமையாக இருந்தால் மட்டும்தான் நல்ல முடிவுகளை, சிறப்பான முடிவுகளை உடனடியாக எடுக்க முடியும். கட்சியை வழிநடத்துவதற்கு அதுதான் ஏதுவாக இருக்கும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு வெடிகுண்டை போட்டு இன்னைக்கு அதிமுகவை சிதற வச்சிருப்பதில் மிக முக்கிய பங்கு ஜெயக்குமார் அவர்களுக்கு. அப்படி அந்த ஜெயக்குமாரை தூண்டிவிட்ட பங்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு. அப்படி இருக்கக்கூடிய வழியில் கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் சாதாரண கடைக்கோடி தொண்டர்களுக்கு தான் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இது போன்ற வாய்ப்புகளை கொடுப்பாங்க. அப்படி ஒரு வாய்ப்பை ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த தர்மர் அவர்களுக்கு கொடுத்து இன்று தர்மர் அவர்கள் MP-யாக இருக்கிறாங்க. அவர் ஒரு ஒன்றிய கழக செயலராக இருந்தவர். கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு பொறுப்பு கொடுத்ததா கட்சியை வளர்க்க வேண்டும் என்று கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் சொன்னாங்க. அதைத் தொடர்ந்து 2021 சட்டமன்ற தேர்தல் வருகிறது. கட்சி ஒருங்கிணைய வேண்டும், எல்லோரும் பிரிந்திருக்கக்கூடியவர்கள் ஒன்று சேர வேண்டும். ஒன்று சேர்ந்தால் தான் 2021 ஆட்சியை பிடிக்க முடியும். குறிப்பாக அண்ணன் TTV தினகரன் அவர்களை இந்த கூட்டணிக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் சொன்னாங்க. அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்கவே இல்லை. அதனுடைய முடிவு எதிர்க்கட்சியாக அதிமுக வந்தது தான். தொடர்ச்சியாக 3வது முறையாக ஆளுங்கட்சியில் அமர்ந்து புதிய வரலாற்றை படைக்க இருந்த ஒரு பொன்னான வாய்ப்பை எடப்பாடி பழனிசாமி அவருடைய தவறான தேர்தல் வியூகத்தினால அதிமுக ஆட்சியை இழந்தது. அதற்கு முன்பு பார்த்தோம் அப்படின்னா இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கு தாயும் அவர் தான், தந்தையும் அவர் தான், அனைத்துமாக கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்களை வழிநடத்தியது இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அவருடைய மறைவிலிருந்தே மேடேறி வராத கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கு அடுத்தடுத்து இழப்புகள். எங்களுடைய தாய் தெய்வ திரு விஜயலட்சுமி அம்மா அவர்களுடைய மறைவு, அதனைத் தொடர்ந்து கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்களுடைய தாய் எங்களுடைய அப்பத்தா பழனியம்மாள் அவர்களுடைய மறைவு. இதிலிருந்து மேடேறி வருவதற்குள்ளாக அடுத்தடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியை அதால பாதாளத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. ஒரு பக்கம் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தொடர் இழப்புகள், அதிலிருந்து மேடேறி வருவதற்குள்ளாக கட்சியில் பல சூழ்ச்சிகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்கிறாரு. கழக ஒருங்கிணைப்பாளருடைய தாய் பழனியம்மாள் அவர்களுடைய மறைவின் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கலங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நம்ம 4.5 வருஷம் முதலமைச்சராக இருப்பதற்கு 3 முறை முதலமைச்சராக இருந்த ஐயா OPS அவர்கள் நமக்காக விட்டு கொடுத்தாரு என்ற அந்த சாதாரண அடிப்படை அறிவு கூட இல்லாமல் ஒரு வருத்தம், ஒரு ஆழ்ந்த இரங்கல்னு சொல்லிட்டு கூட ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கல. கடைசியாக அந்த தேர்தலுடைய கடைசி நாள் பிரச்சார கூட்டம் என்று நினைவிருக்கிறது. அன்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பில் இதுபோல முன்னாள் முதலமைச்சர் OPS அவருடைய தாய் இறந்திருக்கிறாங்களேன்னு சொல்லி அந்த கேள்வி கேட்ட பின்பு ஆழ்ந்த இரங்கல் அப்படின்னு சொல்லிட்டு கடமைக்கு சொல்லிட்டு கடந்து போனவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இப்போ நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட என்ன கேள்வி கேட்குறோம் அப்படின்னா, கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்களை கட்சியிலிருந்து வெளியேற்றிய பின்பு நீங்கள் சாதித்தது என்ன? என்ன சாதிச்சிருக்கீங்க? என்ன சாதனையை புரிஞ்சுட்டீங்க? அதிமுக 3வது முறையாக ஆட்சி கட்டில் அமர்த்திட்டீங்களா? இல்லை அதை தொடர்ந்து 2024 நாடாளுமன்ற தேர்தல் வந்தது, அதில் 40க்கு 40 தொகுதிகள் புதுச்சேரி உட்பட வெற்றி பெற்றுட்டீங்களா? இல்லை கட்சியினுடைய தொண்டர்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்திட்டீங்களா? கட்சியினுடைய வாக்கு சதவீதத்தை உயர்த்திட்டீங்களா? இல்லை கட்சியை கட்டுக்கோப்பாக வழிநடத்தி விட்டீங்களா? என்ன செஞ்சீங்க? ஒன்றுமே செய்யலை. நன்றாக இருந்த இயக்கத்தை துண்டாக்கி மேலும் துண்டு துண்டுகளாக மாற்றி இன்று அதால பாதாளத்தில் தள்ளி விட்டது தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த சாதனை போலும். இப்படி அடுக்கடுக்காக அண்ணன் ஆன்மீக செம்மல் அவர்கள் அவருடைய கேள்வியும் தொண்டர்களிடத்தில் கழக ஒருங்கிணைப்பாளருடைய எண்ணத்தையும் பிரதிபலித்தார். கழக ஒருங்கிணைப்பாளருடைய எண்ணம் என்னங்க? கட்சியினுடைய கடைக்கோடி தொண்டர்களும் கட்சியினுடைய உச்சபட்ச அதிகாரத்துக்கு வரணும். அதுதான் கழக ஒருங்கிணைப்பாளர்களுடைய எண்ணம். அதனால தான் தொடர்ச்சியாக இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய அந்த சட்ட விதியை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக
நீதிமன்றத்தில் நீதியை நிலைநாட்டுவதற்காக போராடி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு, கட்சியினுடைய கடைக்கோடி தொண்டரும் உச்சபட்ச அதிகாரத்துக்கு வந்துடலாம்னு சொல்றாரு. எப்படி வருவாங்க? 10 மாவட்ட செயலர் முன்மொழியணும், 10 மாவட்ட செயலர் வழிமொழியணும், 5 ஆண்டுகள் தலைமை கழக நிர்வாகியாக இருக்கணும். எந்த கடைக்கோடி தொண்டை 5 ஆண்டு தலைமை கழக நிர்வாகியாக இருப்பாங்க? எந்த கடைக்கோடி தொண்டன் பொதுச்செயலர் பதவிக்கு நான் போட்டியிடுறேன்னு சொல்லி வரும்பொழுது எந்த 10 மாவட்ட செயலர் வழிமொழிவாங்க, எந்த 10 மாவட்ட செயலர் முன்மொழிவாங்க? வாய்ப்பே இல்லை. அப்போ அதிகாரம் வைத்திருப்பவர்களும் பணபலம் வைத்திருப்பவர்கள் மட்டுமே கட்சியினுடைய உச்சபட்ச அதிகாரத்திற்கு போட்டியிடலாம் என்கின்ற ஒரு சர்வாதிகார போக்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார். ஆகினால தான் கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் மிக தீர்க்கமாக இருக்கிறார். என்னையை கட்சியில் சேர்த்துக்குங்க, எனக்கு நல்ல ஒரு பதவி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கேட்கல. கட்சியினுடைய விதியை ஏன் மாத்துறீங்க? கடைக்கோடி தொண்டர்களும் கட்சியினுடைய உச்சபட்ச அதிகாரத்திற்கு வரலாம் என்கின்ற நிலையை உருவாக்குங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. எந்த இடத்துலையுமே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கட்சியை நான் கைப்பற்றிடுவேன், ரெட்டை லட்சணத்தை நான் கைப்பற்றிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை. கட்சியும் இரட்டை இலை சின்னமும் தொண்டர்களுடைய கையில் நான் கொடுப்பேன், தொண்டர்களுக்கான இயக்கமாக நான் மாற்றுவேன் அதிமுகவை அப்படின்னு தான் சொல்றாரு. இதுதான் நல்ல தலைமைக்கான பண்பு. அதே போல என்ன சொல்றாங்க, கட்சியினுடைய தொண்டர்கள் அடுத்தபடியாக ஊரக உள்ளாட்சி தேர்தலில் ஊரக உள்ளாட்சி பிரதிநிதிகளாக வர வேண்டும் என்று சொல்கிறார். கட்சியினுடைய நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினர்களாக, நாடாளுமன்ற உறுப்பினர்களாக அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகர வேண்டும். சாதாரண கடைக்கோடி தொண்டர்களும் நாடாளும் ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் கழக ஒருங்கிணைப்பாளர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார். இங்கிட்டு திரும்பி எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்தோம் அப்படின்னா, கட்சிக்கு நான் தான் தலைமையாக இருப்பேன், ஆட்சி அமைஞ்சிட்டா நான் தான் முதலமைச்சராக இருப்பேன், எனக்கு பின்னாடி நான் சொல்லக்கூடிய, நான் கை நீட்டக்கூடிய, என் உடன் இருக்கக்கூடிய என்னுடைய கூட்டாளிகள் தான் இந்த கட்சியை வழிநடத்தணும், என் கூட்டாளிகள் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு தான் எல்லாரும் நடக்கணும்னு சொல்லிட்டு திமுகவிற்கு ஏறக்குறைய ஒரு சேர, திமுக எப்படி ஒரு ஆட்சி நடத்துகிறாங்களோ ஒரு குடும்ப ஆட்சியை, அதே போல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நபர்களை தன்னை சுற்றி ஒரு வளையத்தை போட்டுக்கொண்டு இவங்களை மட்டுமே வச்சு நம்ம கட்சி நடத்தணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி அவருடைய எண்ணம் இன்னைக்கு மட்டுமல்ல, என்றைக்குமே நிறைவேறாது. அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுடைய அதிருப்தி, அண்ணன் செங்கோட்டையன் என்று ஒற்றை மனிதராக அவரை பார்க்கக்கூடாது. அவர் இதய தெய்வம் புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்களுடைய காலத்து அரசியல்வாதி. அப்படிப்பட்ட ஒரு நபர் இன்று கொதித்து எழக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்டம் எப்படி அங்கே ஆடிக்கொண்டிருப்பார் என்பதை நாம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். வரக்கூடிய காலம் அதிமுக ஒருங்கிணைவதற்கான, ஒற்றுமைப்படுவதற்கான ஒரு காலமாக அமையும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தேவையான நேரத்தில் தேவையான காணொலியை ஆன்மீக செம்மல் அண்ணன் வீப்பா ஜெயபிரதீப் அவர்கள் வெளியிட்டு தொண்டர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஊட்டும் விதமாகவும், கட்சியினுடைய நிர்வாகிகளை ஊக்கப்படுத்தும் விதமாகவும், 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைப்பதே நம்மளுடைய இலக்கு என்பதை மிக தெளிவாக சொல்லி களத்தை தற்பொழுதே 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு வேலைப்பாடுகளை துவங்குவதற்கு ஒரு உத்வேகமாக அந்த காணொளி அமைந்திருக்கிறது என்று எண்ணிக்கொள்ளலாம், எடுத்துக்கொள்ளலாம். அண்ணன் அவர்களுடைய வேண்டுகோள், அண்ணன் அவர்களுடைய கேள்வி, இவை அனைத்திற்கும் விடை வரக்கூடிய காலகட்டத்தில் கிடைக்கும் என்பதே நம்மளுடைய எதிர்பார்ப்பு, எண்ணம். நன்றி, வணக்கம்.